வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய கேது, உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடியது சூரியனும் கடகராசியில் அமர்ந்திருக்க, அந்த கடகராசிக்கான சந்திர பகவான் சதயம் என்ற ராசியிலிருந்து நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் கும்பத்திலிருந்து ரிஷபம் வரைக்கும் பிரயாணம் செய்ய போகிறார். இந்த வாரத்தில் உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளே லாபஸ்தானத்துக்குள்ளே சூரியனும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்க, குரு தன் பார்வையாலே உங்களுடைய 3ஆம் இடமான துலாஸ்தானத்தை பார்ப்பதும் 5ஆம் இடமான தனுசு ராசியை பார்ப்பதும் 7ஆம் இடமான கும்பராசியை பார்ப்பதும் விசேஷமானது. இந்த கும்பராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராகுவுடன் சேர்ந்த சந்திரன் குருவால் பார்க்கப்பட்டு யோகத்தை கொடுக்கிறார். சனி 8ஆம் இடத்திலே இருந்தாலும் அஷ்டமத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் பெற்றிருப்பதும், அவரை சந்திர பகவான் சேருவதும், அவரை பார்ப்பது 9ஆம் இடத்துக்குரியவனான செவ்வாய் பார்ப்பதும் உங்களுக்கு மேலும் பலத்தையும் நலத்தையும் பெற்றுத்தருவதாக அமையும். அதனால் தைரியமாக சில காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்திலே மகா சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும்.